நல்லா எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா? நல்லா இருப்பாங்க ஐயா. அடியாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயா. கணக்கு எங்க போனா? நம்ம கணக்கு வந்து கணக்கு இருக்கிற கணக்கு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. யாரு நம்ம கணக்கா? ஆமாங்க ஐயா. கணக்கு என்ன அவனுக்கு கணக்கு பார்க்கறது? கூப்பிடுவாங்க நாளைக்கு கூப்பிடுவாங்க. கணக்குள்ளே வந்தாரு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இப்படி வாங்க எனக்கு ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டேங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க ஐயா. சாப்பிட்டியா? சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. வீட்டில் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க ஐயா. சாப்பிட்டு கணக்கு வேலை பார்ப்போம். சரிங்க. தோட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்கு ஐயா கணக்கு வேலை. தோட்டத்தில் என்ன உங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கு. சரிங்க. கணக்கில் கரெக்டாக போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கேன். சொல்ல என்ன ஞாபகம் சொல்லுங்க. ஐயா கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தான் ஐயா போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ஒரு பையன் நம்மளை இழுத்து வச்சுருக்கான் ஐயா கடை காசு தராம. 2023 ஆண்டுல அந்தோனின்னு ஒருத்தன் 5000 ரூபாய் கடன் வாங்கினான் ஐயா. அது இப்போ வட்டி போட்டு குட்டி போட்டு வட்டி போட்டு இப்போ 50,000 ரூபாய் வந்து நிற்கிதுங்க ஐயா. வட்டி போட்டு குட்டி போட்டு ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஆமாங்க ஐயா. என்ன அந்தோனியா பேரு? ஆமாங்க ஐயா. தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியுமா? அவனை அனுப்பி விடுவானா? அனுப்பிவிடு. யாரா கூட்டணும் சொல்லுவாங்க. அந்தோனியா வேற எல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க ஐயா. சாப்பிட்டியா? நீங்களே சைன் போட்டுருக்கேன் கையில். அற்புதமா இருக்குங்க. யார் எதானா எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு அப்படிதான். என்னடா உங்க தான் அந்தோனியா? உன் பேர் தான் அந்தோனியா? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஒரு வருஷம் ஆகுது கடன் வாங்கி 5000 ரூபாய். கொடுக்காம இருக்க 12 மாசம் தான் ஐயா. என்ன 12 மாசம் ஐயா? 12 மாசமா ஒரு மாசம் ஒண்ணுதாங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வருஷம் ஆகுதா இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு வருஷம் ஆகுது நீ கடன் வாங்கி என்ன கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் ஐயா. மனுஷன் ஐயா விவசாயத்துல ரொம்ப நஷ்டப்பட்டு வழியை நம்பி ஏமாந்து போயிட்டு ஐயா. நம்மளும் அப்படியே ஏமாந்தாங்க ஐயா போயிருக்கோம். அவன் மட்டுமா ஐயா ஏமாந்துருக்கான்? 50,000 கொடுத்து ஏமாந்துருக்கான். எந்த டைம்ல பயிர் போட்ட? கடலை செடி ஐயா. ஐயா கடலை ரொம்ப நல்லதாயிடுச்சோ? ஆமா ஐயா. என்ன ஒரு கோடி கடலை கொடுக்கணும் ஐயா. ஐயா சாப்பிட்டியா? என்ன விவசாயத்துலாம் அது இது இருக்கலாம் நினைக்காம ஐயா. மொத்தமா இருந்தா 50,000 வந்துருக்குது. அவன் 50,000 வந்துருக்குது. என்னடா நீங்களே விவசாயம் கூட்ட விவசாயிகள் நம்ம சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுற பசங்க. எனக்கு ஒரே மனசே வலிக்குது. விவசாயம் தான் பண்ணியா? இல்ல என்ன கணக்கு என்ன பண்ணலாம்? நீங்க மூச்சு நான் பேச்சு நீங்க தலை நான் நீங்க சொல்றதே கேட்கறீங்க. சாப்பிட்டியா? சரி நான் மொத்தமா 50,000 ஆகுதா? ஒரு வருஷம் கணக்கு. ஆமாங்க. அது எல்லாமே உனக்கு கழிச்சு விடு. 50,000 ஐயா கழிச்சு விடு. நம்ம இப்ப இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் உங்களுக்கு உதவி செய்வோம். சரிங்க மன்னிச்சு விடு. ஓகே கரெக்டா எப்படி விவசாயம் பாரு. நல்ல போடு. நல்ல பயிரா போடு. சரியா கூட்டு விட்டு வரலாம். பையனை கூட்டு விட்டு வா. கூட்டு விட்டு வா. கூட்டு விட்டு மண்டியில கை நாட்டி வைக்கிறது வீட்டுல வெள்ளாட்டு கறியே நாட்டு வெள்ளாடிச்சிருக்காங்க. அவங்க போய் சாப்பிட்டது இல்லாம ஒரு வீட்டு கட்டிட்டு வருவோம். சரி எல்லாருக்கும் சாப்பிடலாம். ஐயோ அந்தோனியா பார்த்தா கணக்கே பாட்டே. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லையா? 500 ரூபாய் எப்படா வாங்கினேன்? 500 ரூபாய் சாப்பிட்றதுக்கே வழி இல்லையா? 500 ரூபாய் கேட்டேன். என்ன சொல்றது தெரியாது. 500 ரூபாய் வந்தாலும் ஐயா சாப்பிட்றதுக்கே வழி இல்லையா? 500 ரூபாய் கேட்க பதிலாக இதான் சொன்னேன். 500 ரூபாய் ஐயா இல்லையா இப்போ நாங்க ஏன் போவோம் 500 ரூபாய்க்கு? நீ என்ன பண்றது
எனக்கு தெரியாது. நீ சாயந்தரம் எனக்கு 500 ரூபாய் வந்தாங்க. சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. 500 ரூபாய் கிடையாது. 500 ரூபாய் வந்தாங்க. அப்படி வரலன்னா நான் ஒன்று எனக்கே தெரியாது. வாங்க நல்லா செஞ்சிருக்கா. நல்ல வெட்டுங்க, நல்லா சாப்பிட்டாங்க. நாட்டுக்கோழி அடிச்சு நல்லா வச்சிருக்கா. ஒரு சாப்பிட போதும். நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும், சாப்பிட தானே. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வணக்கம் மாமா. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் மாமா நீ மாமனுக்கு ஒரு சேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. என்ன மச்சான்? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்குங்க ஐயா. கேட்ட ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்குங்க ஐயா. ஏன் புண்ணியத்தையா? என் மச்சான் புண்ணியத்துல இங்க நல்லா இருக்கு. ஆமாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானுங்க ஐயா. சொல்லு எனக்கு என்ன மச்சான்? உங்களோட சாப்பிடாம இருப்பாங்க. சாப்பிடாம இருப்பானா? நம்ம கேட்கறதா விசாரிக்கிறதா நம்ம கணக்கு. சரிங்க, அப்ப கணக்குதான். சாப்பிட்டியா? என்ன மச்சான், வேலை வெட்டி எதுவும் இல்லையா? மாமா என்னம்மா நீ சாப்பிட்டியா மாமா? போய் இப்போ வெட்டு வெட்டுறது நாட்டுக்கோழி வெள்ளாட்டு கையெல்லாம் போட்டுருக்காங்க. போறோம் வெட்டு வெட்டுறது. உங்க அக்கா இருக்கும்போது நீங்க என்ன மாப்பிள்ள பாரு? ஐயா வந்து சொல்றாங்க. அப்புறம் எவ்வளவு போயிட்டு இருக்க? தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்தான், அந்தோனிக்கு ஒரு பையன். அந்தோனியா? ஆமா, அந்தோனிக்கு ஒரு பையன் வந்தான். அவனுக்கு ரொம்ப நட்டம் ஏற்பட்டுச்சு. விவசாயத்தை போட்டு யார் சொன்னேன்? மாப்பிள்ள நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் நிலத்துல வந்து பயிர் போட்டேன், எனக்கு நட்டமாகி போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னான். சரி போனா போகுதுக்கு அவனுக்கு அந்த கடனை கழிச்சு விட்டேன். அவன் போயிட்டான். போயிட்டு நல்லபடியா இருக்கு. ஏதோ அது திருட்டு பையன் அந்தோனிக்கு நீ கழிச்சு விட்டு அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் சவன் சாப்பிடணும் தெரியுமா? என்னம்மா என்ன என்ன பண்ணா அவன்? என்ன கணக்கு? மாமா நான் ஏதோ சொல்றாங்க. என்ன ஆச்சு ஐயா? அதான் நான் கேட்கிறேன். அவனுக்கெல்லாம் ஏன் நீ 50,000 கழிச்சு விடுற? அவன் என்ன பண்ணா? நான் ஐயா சொன்னேன், என் பேச்ச கேட்கல ஐயா அவரு. உன் பேச்சு கேட்கலையா? என் மச்சான் ஊரு கேட்ட மச்சான் எனக்கு நல்லா தெரியும். கணக்கு சாப்பிட்டியா? ஒரு சவன் சாப்பிடணும் தெரியுமா? சொல்லுவோம்மா. யாரோட அந்தோனி 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 அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்ன பண்ணான்? நாயகிட்ட பிடிச்சிக்கிட்டு 500 ரூபாய் தரணும்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியா? மாயாண்டின்றவன் சோத்துக்கே வழி இல்லாதவங்க ஐயா. பாத்தியா பாத்தியா பாத்தியா? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்காங்க ஐயா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அந்த அந்தோனி பையன் நாயகிட்ட போயிட்டு எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நீ என்னடா அவனுக்கு 50,000 ரூபாய் கழிச்சு விட்டுருக்க? அவனும் அப்படி பண்ணான். என்கிட்ட வந்து நல்ல போன நடிச்சிருந்தானே. நல்ல போன நடிச்சிட்டு நட்டம் ஆயிடுச்சு, மழை வரல, அது இதுன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தான். சரி போன போதும் மன்னிச்சு விட்டா. அவன் எப்படி பண்றான்? அந்தோனி தெரியல, போய் கூப்பிட்டு வரலாம் அவனை. போயிட்டு என்னன்னு பாரு அவனை. நீ ஒரு வருஷம் 50,000 தரணும். 50,000 ரூபாய். ஐயா 5,000 ரூபாய் தான் ஐயா. அது வட்டி குட்டி போட்டா இருந்தா பண்ணா பல கணக்கு கணக்கு. ஆமாங்க ஐயா. இல்ல ஆமாங்க ஐயா. அதை கொஞ்சம் கழிச்சு விட்டா நீ ஏதோ உங்ககிட்ட கடன் வாங்கினதுக்கு நீ கழிச்சு விட மாட்டியா? நீ மன்னிக்க மாட்டியா? அவனுக்கு மன்னிச்ச மாதிரி ஐயா பேச விடுங்க ஐயா. சொல்லு. அவன் 500 ரூபாய் வாங்கினாங்க ஐயா. இன்னும் கொடுக்காம 25 நாள் ஆகுது ஐயா. சரி நான் வந்து உனக்கு 5,000 கடன் கொடுத்தேன். அது வட்டி போட்டு 50,000 ஆயிடுச்சு. உனக்கு நான் அதை மன்னிச்சது போல அவனுக்கு நீ மன்னிக்க மாட்டியா? வெறும் 500 ரூபாய் தானே ஐயா. 25 நாள் ஆகுது ஐயா. அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் நமக்காக கடவுள் நமக்காக நம்மளை மன்னிச்சு நமக்காக சிலுவையில் அடைஞ்சாரு. உன்னை போல பிறனையும் நீ நேசிக்கணும், பிறனையும் நீ மன்னிக்கணும். சரியா? அவன் போய் தோட்டத்தில் இருக்கிற மணமரத்தில் போட்டு கட்டி போட்டு அவன் கொட்டாமல் கட்டி போட்டு அடிக்கல. அவனுக்கு போல இதேதான் எல்லாருக்குமே. கடவுள் சொல்றாரு, உங்கள் தன் சகோதரன் அடிக்கடி மறந்து போது எனக்கு. நீங்க தான் வந்து ஞாபகப்படுத்தணும். ஜனத்தை சொல்லுவா இல்லையா? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று வேதவாசனம் சொல்லுது. ஆமாங்க ஐயா. இப்படியே தான் நம்ம இருக்கணும். நமக்கு கூட இருக்கணும், மன்னிக்கணும். நமக்கு
தீங்கு செய்யறவங்க நம்ம மன்னிக்கணும். சரியா? சரி. நீயும் அப்படி இருக்காங்க. சாப்பிட்டியா? ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டு கரங்களை தட்டலாமா உற்சாகமாக? அடுத்தபடியாக சீனியர் பாய்ஸ் சின்ன தம்பி தங்கா பாடலுக்கு நடனம் ஆடுவாங்க. சீனியர் பாய்ஸ் முன்னாடி வந்துருங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 முடியுள்ளதை கர்த்தரை பிரார்த்திக்கிற நான் தாழ்ச்சி அடையே அவர் என்னை உள்ளில் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் ஆத்துமாவின் தேடி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் தொகையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பக்கத்தில் இருந்தாலும் கொல்லப்படுகிறேன். எதிரே என்னோடு கூட இருந்தேன். உமது கோடும் உமது தண்ணீர் என்னை தேடும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அழைக்கப்பட்ட என் தலையில் எண்ணினால் அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பேசுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் அல்லவா?
வைத்து ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றுவீர்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை புழுநடங்களை வைத்து அமுதங்களின் மேல் கொண்டு போகிறார். அவர் ஆகமாய் தெரிவித்து நாமத்தின் மீதும் காதலில் நடத்துகிறார். நான் நாடுகள் பார்த்தாது நான்காலும் நான் அவருடைய தேவையினால் கூட இருக்கிறது போலும் எனக்கு தெரியும் என்று தெரிவித்து சந்தர்ப்பம் முன்பாக என் தந்தை அழைப்படுத்தி என் தலைவனை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் இருந்து வருகிறது. ஜீவன நான் கத்தோடைய எடுத்து நாட்களால் நிலைத்திருக்கிறேன். சங்கீதம் 23:1 ஆறுவரை 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என்னை மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணைக்குள் கொண்டு போகிறார். சங்கீதம் 23:1-6. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணையை கொண்டு போய்விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண எதிர் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனில் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்ருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுகிறேன். தலையை எண்ணெயினால் அபிஷேகப்படுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நின்றுத்த நாட்களாய் நிறுத்திருப்பேன். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல் நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. சீனியர் கேர்ள்ஸ் முன்னாடி வாங்க, அவங்க வசனம் சொல்லிட்டு அப்படியே ஒரு நடனம் ஆடுவாங்க. சீனியர் கேர்ள்ஸ் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் குடிக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, கலந்தையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவர்கள் உங்கள் பரமபிதா பிழைக்கிறார். அவர்களை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. மத்தேயு 6:26. நான் ஒன்று வழிநடத்தும் மேய்ப்பன். சங்கீதம் 23:1-6 வரை. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனில் என்னோடு கூட இருக்கிறது. உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுவீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் அவர் நிலைத்திருப்பேன். பரிசுகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டினர். அவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. மத்தேயு 6:4. சுமக்கும் மேய்ப்பன். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டதை கண்டீர்களே. தலைப்பு: இயேசுவே நல்ல மேய்ப்பன். நாள் 1 வழிநடத்தும் மேய்ப்பன். நாள் 2 போஷிக்கும் மேய்ப்பன். நாள் 3 பாதுகாக்கும் மேய்ப்பன். நாள் 4 சுமக்கும் மேய்ப்பன். நாள் 5 ஜீவனை கொடுக்கும் மேய்ப்பன். ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தில் ஊற்றுவீர்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 68:2. அவருக்கு பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைத்ததும் இல்லை. அவைகளோ உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டினர். அவைகளை நீங்கள் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். மத்தேயு 6:26. நாள் 3 பாதுகாக்கும் மேய்ப்பன். ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன்